நோகடிச்ச கிளியே அதே பாடி போட்ட புள்ள வெளியே வாடி வந்தா நோகடிச்ச கிளியே நீயா ஒன்னதாரியா என்ன மேரி பார்த்து போறியா என்ன மத ராத்திரியில் முக்கிருக்க வந்தவளை பாடி போட்ட புள்ள வெளியே வாடி வந்தா நோகடிச்ச கிளியே அதே பாடி போட்ட புள்ள வெளியே வாடி வந்தா நோகடிச்ச கிளியே கோயில சொல்லுவாங்க யார கேட்டு எல்லா பேரும் கேட்டு இருக்கிறாங்க புதுசா ஆடி ஆப்பரேட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களுக்கு பூரா நீ தான் கேட்கணும் டேய் ஏண்டா 7 வயசாகி போச்சு ஊர் உலகத்துல ஒருத்தனை பொண்ணு கொடுக்கலையே சரி கல்யாணம் பண்ணி குடும்பம் கொடுத்து நம்ம இருக்கட்டுமே இது வாங்க நீ டவுச்சர் அவுத்துல ஒரு பிரச்சனை கிடையாது பொண்ணு பிள்ளைலாம் உட்கார்ந்துருக்கு அம்மனை கிடையாது என்ன அசிங்கத்தா பண்ற சும்மா ஏடா கல்யாணம் பண்ணி வச்சாவது குடும்பம் குடித்தனமா புள்ள குட்டியோட இருப்பா அப்படி தண்ணியை போட்டு வந்து பாதி சமத்துக்கு சண்டை போடுறதுக்கு அறிவு இருக்கு அவனுக்கு ஏன் சண்டை போடுற ஏன் போடுற நான் சண்டை போடுற லூசு போல ஏன்டா
ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்ன ஒண்ணு வாங்கி ஆம்பளை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் முடிஞ்சே ஒண்ணு வாங்க. கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் தான். ஃபர்ஸ்ட் நைட் டிங் டாங் பண்ணுவாங்களா? டிங் டாங். ஏன் பண்ண உள்ள அந்த புள்ள? அந்த புள்ள எப்ப பார்த்தாலும் வெறி கொண்ட வேகமா ஓடாதயா. உங்க பேரை கூட்டி வச்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறது. ஏன் முன்ன என்ன தப்பு? ஏடா ஏடா கல்யாணம் மட்டும் எல்லாரும் கூட்டி வச்சு பண்றீங்க. என்ன? காது குத்து கூட்டி வச்சு பண்றீங்க. பொண்ணு வயசு வந்தா மாமே எதுக்கு முகத்துக்கிட்ட வச்சுட்டு பண்றீங்க. ஏன் அது கூட என்ன தப்புங்கறே? நீ என்ன ஆடுமா? என்ன கேட்ட தப்பு இல்லங்கறே. நான் என்ன மானகிட்ட மதி நினைச்சா? இல்ல வீரப்பன வேலை நினைச்சா? பாவம். இல்ல பொறுக்கி போய் ட்ரெஸ் நினைச்சா? ஐயோ அவரே பதன் டீ குடிக்க போறாரு. டீ குடிக்க போறாரா? இங்க இரு. சண்டன் கேட்க வந்தில்ல. சண்டை. என்ன நீ அடிச்சே இல்ல? ஆமா. என்ன சண்டை கேட்டாச்சா? என் தங்கச்சியை போட்டு அடிச்சா நாங்க கேட்க மாட்டோமா? கேள்ற என்ன சண்டைன்னு? அம்மா என்னம்மா சண்டை? கேட்கவே மாட்டாங்க. இல்ல கோவமா வந்தா. கேட்டாங்க சண்டை. குழம்புல சண்டை. ஏண்டா அறிவு கட்டவனே. அச்சா. அந்த புள்ள தோல்லை மார்லை தூக்கி போட்டு ஓவியமா வளர்த்த புள்ள. நீனு தூக்கி போறதா மாட்டானவே ஒத்துக்கலப்பா. அத விடு. ஏண்டா டேய் இந்த தங்கி நான் உன்ன அட வந்துருவாங்கடா. உட்கார்ந்தா கச்சங்க முடியல அங்க இருந்து போயிங்க. எல்லா கருப்பச்சாய் முடிஞ்சதான் போவாங்க. கருப்பசாமி ஓடி மரம். சரி இங்க வா. ஏய் உடம்புல சண்டை. அந்த புள்ள ஓவியமா வளர்த்த புள்ள. சரி. அதுக்கு சமைக்க தெரியலன்னா நீ தான் சொல்லி கொடுத்த ஒண்ணு ஒண்ணா இருக்கணும்டா. என்னது? எங்கடா ஒழுங்கா குழம்பு வச்சான்? என்னாச்சு? முதல் ராத்திரி அன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருந்தான். மீன் குழம்பு. மீன் குழம்புல மீன் கிடந்துச்சு. அடடா. சாப்பிட்டு படுத்துட்டேன். ரெண்டாவது நாள் கருவாடு ஓட்டு குழம்பு வச்சான். சரி. என்ன ஓடுதா குழம்பு வச்சா? கருவாடு ஓட்டு குழம்பு வச்சான். சரி. சாப்பிட்டு படுத்துட்டேன். இன்னைக்கு ராத்திரி புளி குழம்பு வச்சிருந்தாத்தா. சரி. புளி குழம்பு வச்சிருந்தா. அங்கதான் சண்டையா? என்னங்கறேன்? மீன் குழம்புல மீன் கிடந்துச்சுதா. கருவாடு குழம்புல கருவாடு கிடந்துச்சு. அப்ப புளி குழம்புல புளி கிடக்கணுமா இல்லையாத்தா? ஆனா அறிவு கட்டவனே. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து பார்த்துட்டேன். ஏடா ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. புளியத்தை கரைச்சு ஊத்தி இருப்பாங்கல்ல. அத தப்பா கேட்டு அது சரி சரி எங்கடி புளின்னு கேட்டனாலயா? சரி. குழம்பு சட்டியை தூக்கிட்டு வெளியில வந்தேன் பாரு. கொட்டையிலே அடிக்கிறான். ஐயோ குழம்பு கொட்டினே பாரு. குழம்ப கொட்டும் அப்பா அடிக்கிறாப்பா. கொட்டும் போதுன்னு சொல்லு. சரி இருக்கட்டும். இருந்தாலும் ஜெனி அழகு அழகுதான். அழகு. நீ அப்பவே சொன்ன அவனை விட்டுட்டு வந்துடுறேன். சரி இருக்கட்டும். சரி இருக்கட்டும். ஆனாலும் இந்த ஜெனிய சரிங்க. சும்மாவா நாங்க கரெக்ட் பண்ணா? எப்படி பண்ணீங்க? சந்தோஷமா பாட்டு பாடி ஜாலி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருப்பேன். எப்படி பாடவா? சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி. சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி. முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வைக்கவா. முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வைக்கவா. முத்தாலத்து மாடு கொத்து பூவாடியோடு. முத்தாலத்து மாடு கொத்து பூவாடியோடு. சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி. 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 மணியங்கு இப்படி எல்லாம் பாட்டு பாடி கரெக்ட் பண்ணேன். நம்ம பிரச்சனை என்னதான் இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும். தெரியாதனமா அம்மா கோயில் வாஜில அவனை அடிச்சுட்டே திட்டிட்டு குடிச்சுட்டே தவறு நீ தவறு பண்ண மாட்டேன். ஆமா எல்லாரும் என்ன பண்றாங்க? அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. வாட் இஸ் திஸ் ப்ரோகிராம்? கச்சேரி நடக்குது. சரி நாங்கெல்லாம் பாடுனா அந்த பிள்ளை எல்லாம் ஆடுனுச்சு. அவர் தமிழ் வாய்ச்சாரு, நான் அவர் தபேலா வாய்ச்சாரு, நாசரம் வாய்ச்சாரு, கீபோர்டு வாய்ச்சாரு, பேடு வாய்ச்சாரு. ஓ இவர் என்ன பண்ணாரு? அவர் தாங்க வெளிநாடு புகழ். அப்படியா? ஆமா. எந்த நாட்டுக்கு போயிருக்காரு? சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், ஸ்ரீலங்கா ஓஹோ எல்லா நாட்டுக்கும் போயிட்டு ஓ வந்திருக்காரு. எல்லா நாட்டுக்கு இவர் போயிருக்காரா? ஆமா.
நானும் தான் பல நாட்டுக்கு போயிருக்கேன். எந்த நாட்டுக்கு? செட்டி நாடு, ஒருத்த நாடு, பாப்பா நாடு, கோடா நாடு. அறிவிட்டவன் அது சும்மா பசி ஏறி போட்டு இருக்கா. ஆமா, விமான பயணமா வேற நாட்டுக்கு போனாரு. எங்க எப்படி நாடு இருக்குல்ல அதுல. அப்புறம் என்ன? சரி, கச்சேரிக்குல எல்லாரும் பாட வந்திருக்கீங்களா? ஓ அப்படியா? எனக்கு போட்டி போட ஆள் கூட்டி வந்திருக்கீங்களா? நல்லா இருக்கேன். யாரு வர சொல்லுங்க பாப்பா. என்ன பாடி கேட்க போறாங்க பாப்பா? மதி எனக்கு வா வாட குடியாரப்பையில நம்ம நானும் பாட்டு பாடவே வந்திருக்கேன். ஆமா, இருந்தாலும் உன் கூட போட்டி போடும்போது கொஞ்சம் பயம் தட்ட போகணும். அப்படியாங்க? ஆமா, நான் பாடுற மாதிரி நீ பாடி வச்சுக்கவே. பாடிடுடா. நீ தான் சரியான போட்டியாளர். அப்படியா? அப்படி பாடல நீ பாடகர் ஒத்துக்க. அப்படியா? சரி. எப்படி அடிக்கடி சதீஷ் ஆபரேட்டர் ஒத்துக்கிறானோ ஆமா, அது மாதிரி நீ ஒத்துக்கணும். ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன்டா. பாட்டு பாடி போயிடலாமா? போயிடலாமா? அத போயிடலாமா? பாட்டு போயிடலாம். இப்ப பாடுறேன் பாரு. சரிடா. ஐயா போயிடலாமா? போயிடலாம். பாடுவா. பாடு. இசை பெமரி செய்த அரும் ஜனதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இறைவா. என்னடா குடியாரம் நிப்பாட்டி இன்னும் பாடிட்டேன். டேய், சேர்ந்த பாட்டானப்பா. இது போட்டி இல்லடா. ஓ, இனிமேல் போட்டி ஆரம்பம் ஆகும். ஆமா, உனக்கு எனக்கு போட்டி. போட்டி. இங்க வரதா பொம்பளை ஆளுங்க பூரா நல்ல மனுஷனா தெரியுங்க. சரி. எனக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க பூரா காலையில சூப்பரா மழுமலச்சு எந்திரிப்பிய. எனக்கு கை தட்டுற பொம்பளை ஆளுங்க ஒரே மாதிரி முடி இப்படி தண்டி வளரும். அதனால இந்த பாட்டி போல நான் தான் ஜெயிப்பேன். அப்படியா? அப்படின்னு நினைக்கிறவங்க கை தட்டுங்க. முடிவு கை தட்டுங்கடா. நீ கை தட்டாத கூட முடி கொட்டி போ. சத்தியம் சொல்றேன், கொட்டிய என்ன நீ கேட்டா என்ன? அன்பை 100 ரூபா வச்சிருக்கணும். அன்பை பண்ணுவோம். இந்த பாட்டு போட்டியில நான் ஜெயிக்கிறவங்க ஒரு கைதட்டுக்கு பக்கத்துல என் பக்காளி கட்டிட்டு அது போதுமையா? அட கொக்கா மக்கா. ஆமா, முத்தாளம்மன் கோயிலே உனக்கு எனக்கு பாட்டு போய் பாடுறா. சரி பாடுற. பாடுமா? பாடுற. ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். என் மத்தக்கெல்லாம் பாட்டு மூக்குலையும் பேக்லையுமா கேக்குது. குடியரப்புல பாட்டு காதல் என்ன என்ன பாட்டு பாடுது? என் மத்தவங்க மண்ணனையும் பெட்ரோல் ஊத்துறாங்க. தண்ணி ஊத்த மரம் வளரு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். அதுல 1000 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? அப்புறம் தர மகள் 100 ரூபா அன்பளிப்பு வந்திருக்கு மகளே. டேய், வேற பாட்டு நான் சொல்றேன் கேளுடா. சரி, இங்க இரு. எனக்கு பிடிச்ச பாட்டு. உனக்கு ஆமா, பொண்ணாருக்கு பிடிச்ச பாட்டு. அப்படியா? எந்திரா 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 எந்திரா. டேய், என்ன கச்சேரி அப்படியே பத்தி ஆரம்பிச்சிருக்காங்க. எதுடா எதுடா அது பாட்டு எல்லாரும் ரசிக்க முடிய பண்றாங்க. இருந்தாலும் என்னையா பாட்டு பாடுற? உன்னை பார்த்தாலும் எனக்கு ஒரு பாட்டு பாடணும் போல இருக்குடா. அப்படியா? பாடி தொலை. தீ பிடிக்க முத்தம் கொடுத்து. ஏன் தட்டுற? ஏன்டா? ஏற்கனவே மூஞ்சி தீ குடிச்ச மாதிரி இருக்கு. நான் முத்தம் கொடுத்தேன். ஆமா, அப்படி சொல்றேன். அது முகரே பாட்டுனா எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. எப்படி இந்த சின்ன பையன் பெருமா ட்ரெண்டிங் பாட்டு பாடுறாங்க. ஆமா, என்ன பண்ண தெரியல. அது ஏ சரக்கு பறக்கு நாய் பறக்குது இல்ல குறிச்சு அவ கூட போறீங்க. நான் ஊருக்கு போன நேரம் பார்த்து அவ கூட ஓடி போயிட்டியே. ஓடி போயிட்டியே. ஓடி போயிட்டியே. என்ன பாட்டு இது? என்ன பாட்டு? அடுத்த பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு? அண்ணன்ன பாத்தியே அப்பாத்தி கேடா அப்பாத்தியா அப்பாத்தி கேக்கு அப்பாத்தியே அப்பாத்தி கூ அப்பாத்தியே. முத்தான கோயில்ல உட்கார்ந்துட்டு ஆறாயிரம் இப்படி ஆறாங்க. இவன் கைதட்டின அர்த்தம் புரியல. நான் கேக்குறேன், வெளிநாட்டுக்கார பாட்டு பாடினா சந்தோஷமா கைத்தட்டேன். ஆமா, நம்ம ராணுவ வீரர் இப்ப 2 பேர் செத்து போனாங்களே. ஆமா, நம்ம நாட்டுக்கார போனாங்க செத்து போனாங்களே. அவங்க யாருக்காவது நம்ம கண்ணீர் விடுறோமா? நோ. 4 பேர் செத்து ஒரு பொம்பளை கருப்பச்சு குலம் பண்றாங்க. அதுக்கு ஏதாவது குரல் கொடுக்குறீங்களா? நோ. சம்பந்தப்படாம யாரோ ஒரு நல்ல பேர் வெட்டி போடுறாங்க. யாரா கண்ணு யாரோ கொடுக்க மாட்டீங்களா? எதுவுமே இல்ல. உடனே வெளிநாட்டுக்கார போட்டோன்னு அப்படியே பாடுறதுன்னா ஆடுறதுன்னா. ஆமா, வெளிநாட்டுக்காரருக்கு நீங்க ஆதரவு கொடுக்குற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல யாராவது ஒரு சாதனம் என்ன செய்யணும்? ஆமா, அவரை தூக்கி கொண்டாடணும், பாராட்டணும். அது யாரும் செய்யறது. அதனால உங்களை உள்ள மாமாவை கொண்டாடி கூப்பிடு. நீங்க உனக்கு அன்பளிப்பு 100 ரூபா கொடுத்துருக்கேன் வச்சுக்க. ஆமா, ஆத்த பாட்டம் கொண்டாட போடுங்க. எனக்கு எனக்கு கொடுத்துருக்காப்ல. என்ன ஒரு ரம்மிங் வருது?
கேக்குற மாதிரி